காட்டுக்கு வேட்டையாட போன பீமு ஒரு பொண்ண பார்த்து இந்த பொண்ண அடைஞ்சே ஆகணும்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அந்த நேரம் அவன் வண்டிக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு வர அந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஹீரோயின் தப்பிச்சிருவா. பீம் வீட்டுக்கு வந்தும் பைத்தியக்கார மாதிரி நான் ஒரு தங்க சிலையை பார்த்தேன்னு சோத்த பிசைஞ்சிட்டு இருக்க சாப்பிடாம அவளை மறக்க முடியாம மறுபடியும் காட்டுல போய் தேட ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் ரெண்டாவது மகாராணிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால ஹீரோவை தான் அறைக்கு கூப்பிட ஹீரோவை முடியாதுன்னு சொல்லிடுவான். கடுப்பான அவளோ துப்பாக்கியை காட்டி ஹீரோவை ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த கோட்டைக்கு நான் ஒன்னு ராஜாவாக்குறேன் சட்டையை காட்டுன்னு சொல்லுவா. ஹீரோவா இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இதெல்லாம் தெரிஞ்சாலும் பீம் வந்து ரெண்டாவது மகாராணி கிட்ட வந்து நான் சொல்றத வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வர்ணிக்க ரெண்டாவது மகாராணியை கணக்கை தான் வரைஞ்சு தருவாங்க. கடுப்பான பீமோ ஹீரோ கிட்ட சொல்லி போய் தேடிட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் கூப்பிட்டு வருவான். கடைசியில பார்த்தா அது ஹீரோவோட ஒய்ஃபா இருக்கும். பீமும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்து வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லுவான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பீமோ ஹீரோ கிட்ட ஹீரோயினுக்கும் எனக்கும் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு நீ ஓரம் போ அப்படின்னு சொல்லுவான். கடுப்பான ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட எல்லாரும் வந்து சேர்ந்து பிடிச்சிருவாங்க. பீம் வந்து ஹீரோவை கொல்ல போகும்போது ரெண்டாவது மகாராணி பீமோட தலையில துப்பாக்கியை வச்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் தப்பிக்க வச்சிருவாங்க.